السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை நாம் மன்னிப்பானாக. வரும் காலங்களில் நோயற்ற நீண்ட ஆயுளை குறைபற்ற செல்வத்தை இருந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களை பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கையில் அமல்கள். அருமை ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் யஹ்யா அல்-முஹ்திஸ் கிதாபில் நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள், சூரா லிமன், ஒரு மனிதனுக்கு சோபனம் உண்டாகட்டுமாக. தூபா என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம். ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நல்ல வாழ்க்கை என்று அர்த்தம். தூபா லிமன், ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும், நல்ல வாழ்க்கை அமையட்டும். இந்த மனிதன் அமில பிஹில்மிஹி, கல்வி கற்றான், கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்தானே அந்த மனிதன். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஅன்ஃபகல் கவல மின் மாலிஹி, தன்னுடைய செல்வத்தில தனக்கு போக இருக்கிற மீதி செல்வத்தை, தன்னுடைய தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற மீதி செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்தானே அவனுக்கு சோபனம் உண்டாகட்டும், நல்வாழ்க்கை அமையட்டுமாக. நண்பர்களே, எப்போதெல்லாம் நாம் அல்லாஹ்வின் பாதையிலே கொடுக்கிறோமோ வழங்குகிறோமோ, அது பள்ளிவாசலுக்கோ மதரசாவுக்கோ ஏழைகளுக்கோ நோயாளிகளுக்கோ மாணவர்களுக்கோ குமரர்களுக்கோ யாருக்கோ எதற்கோ எப்படி நல்ல காரியத்திற்கு நாம் எப்போதெல்லாம் அல்லாஹ்விற்காக வழங்குகிறோமோ அப்போதெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ நமக்கு கிடைக்கிறது. கொஞ்சமாக கொடுத்தால் கொஞ்சமாக, அதிகமாக கொடுத்தால் நாயகத்தின் துஆ அதிகமாக. நாம் கொடுக்கும் போது என்ன கிடைக்கும் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ்வின் பாதையை நான் கொடுக்கும் போது என்னுடைய நாயகம் அல்லவா எனக்கு துஆ செய்கிறார் என்ற உணர்வோடு நாம கொடுக்கணும். சொன்னா கையில எவ்வளவு வருதுன்னு பார்க்க மாட்டோம், நம்ம அள்ளி கொடுக்கணும். இன்னொரு விஷயத்தை நம்ம வழங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் செய்யக்கூடிய தர்மம் யாரு கையில் நாம் கொடுக்கிறோமோ, யாருக்கு வழங்குகிறோமோ அவர் கையிலே அந்த பொருள் விடுவதற்கு முன்பு அல்லாஹ்வின் கைக்கு போகிறது என்று சொன்னார்கள். அப்ப நாம தர்மம் செய்யும் போது இந்த காசு, இந்த உணவு, இந்த பொருள், இந்த ட்ரெஸ் அல்லாஹ்விடோ போகுது, அல்லாஹ்வோ கையை நீட்டி வாங்குறான் என்ற நினைவு நமக்கு வருமானால் நம் கணக்கு பார்க்க மாட்டோம். அறிவு திலகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தர்மம் செய்யும் பொழுது ஏதாவது காசையோ பொருளையோ, உணவை அல்ல, காசு பொருளை தர்மம் செய்கின்ற பொழுது எந்த பொருளை தர்மம் செய்ய போறாங்களோ, அதான் உணவுல கிடையாதுன்னு சொன்னேன். காசுலையும் பணத்திலையும் பொருட்களையும் தர்மம் செய்யக்கூடிய பொருட்கள்ல அட்டை தடவை, அட்டை செண்டு தேடி தர்மம் செய்வாங்க. ஆயிஷா மாட்ட கேட்கப்படுத்தி, காசு தானே கொடுக்கணும், கொடுக்கிற காசுல பொருட்கள்ல ஏன் அத்தனை கேட்குறீங்க என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, அவனா வாங்குறான், அல்லாதோ கை நீட்டி வாங்குறான் என்று சொன்னாங்களா ஆயிஷா. இந்த உணர்வு நமக்கு பிறக்க வேண்டும். நண்பர்களே, இப்படி அல்லாஹ்வின் பாதையில யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாயகத்தின் துஆ கிடைக்கிறது என்பதோடு நம்முடைய பொருளை வாங்கக்கூடியவர், நம்முடைய தர்மத்தை வாங்கக்கூடியவர், நாம் செய்கிற அன்பளிப்பை பெறக்கூடியவர் நல்லவராகவும் இருந்துவிட்டால் அந்த நாயகத்தின் துஆ கிடைப்பதோடு அந்த நல்லவருடைய துஆவும் நமக்கு கிடைக்கும். ரூஹுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. பார்த்து சொன்னாங்க, நபி அவர்களே, எங்களுடைய ஊரிலே ஒரு கசால் இருக்கிறார். கசாலுக்குன்னா சலவை தொழிலாளர், கண்ணா துணிகளை துவைக்கக்கூடியவர். அவன் எங்க ஊர்ல ஒரு நீர்
அதுதான் என்னுடைய குடி தண்ணீராக மற்ற செலவுக்கும் அதுதான் பயன்படுகிறது. அந்த வல்லான் துணிகளை துவைப்பதற்காக போகும் நேரத்திலே துணிமணிகளை துவைத்தால் பரவாயில்லை, அத்தோடு அவன் எங்களுக்கு வரக்கூடிய தண்ணீரிலே சில அடைப்புகளை வைத்து சில சமயத்திலே அந்த நீரோடை எங்களுக்கு வராமல் தடை செய்து விடுகிறான். இன்னும் சில சமயங்களிலே மக்கள் குடிப்பதற்காக பயன்படுத்துகிற அந்த நீரோடையிலே நஜீசுகளை அசுத்தங்களை கலந்து எங்களை குடிக்க விடாமல் செய்து விடுகிறான். எனவே அவன் எங்களுக்கு வேண்டாம், அவனுக்கு எதிராக தாங்கள் சாபமிடுங்கள், அவனுடைய அழிவுக்காக அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியிடத்துல மக்கள் சொன்னவுடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவனுக்கு எதிராக வருவார்கள். அல்லாஹ் மபஅத் இலைஹி ஹஜ்ஜத்தன் லா தரதுஹு ஹய்யா, ஹய்யாவை அனுப்பி அந்த ஐயாவுடைய ஐயாவிடத்திலே, ஐயானா பாம்பு, ஐயானா அவன், ஐயானா உயிர், ஐயா என்ற பாம்பை அனுப்பி அந்த ஐயா அந்த ஆளுடைய ஐயா ஐயாத்தை எடுத்தது, பாம்பை அனுப்பி பாம்பால் கொண்டை செய்து அவனை கொன்று போட்டாக்கிவிடு. துணிகளை துவைப்பதற்காக ஆட்சிக்கு போகக்கூடிய அவனுடைய பாடிதான் செத்த உடம்புதான் கொண்டு வரணும், அவன் ஐயாத்த வரக்கூடாது என்று இருந்தாலாம். அல்லாத கையில் எவ்வளவு பேர் கல்விங்க ஈசா நபிக்கு பட்டை என்ன பட்டங்க? ரூஹுல்லா. ரூஹுல்லா என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் ஆன்மா. ஈசா நபிக்கு என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வின் ஆன்மா. ஏன்? அவர் பாப்பாவும் உமாவும் சேர்ந்து பிறந்த பிள்ளைகள ஈசாரு. பாப்பாவும் உமாவும் சேர்ந்து பிறந்த பிள்ளைகள ஈசாரு. அவங்க அம்மா அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஈசா முதல்களை போனாங்க, அவங்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உடம்புல ஊதுனாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஊதுனாங்க, அவங்க உள்ள வந்தாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க? யாருடைய ஆன்மா? ஈசா நபி அல்லாஹ்வின் ஆன்மா. அவங்க இப்படி பத்வா கேட்டாங்க. மக்களுக்கு எல்லாம் நம்பிக்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டாங்க, அவன் ஆத்தோடி போயிடுவான். சில பேர் திட்டுவான், எங்க ஊர்ல ஆத்தோடி போல அப்படின்னு திட்டுவான். எங்க ஊர்ல வாய்க்கால் ஓடுது, இப்போ வாய்க்கால்லாம் மண்ணா போகுது. நண்பர்களே, அது மாதிரி மக்கள் நடத்திக்கிட்டாங்க, ஆட்டோடையும் பெருமான் வழங்கிட்டாங்க. அன்று மாலையிலே பார்த்தால் அவன் நல்ல விதமாக துணிமணிகளை எல்லாம் துவைத்துக் கொண்டு நல்ல விதமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியோடு திரும்பி வருகிறான். பார்த்த மக்கள் எல்லாம் அதிர்ச்சியாக ஈசானியில் உருவாக்கிட்டாங்க, திரும்பி வந்துட்டானே என்று அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் இந்த செய்தியை சொல்றாங்க. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த தலைமை தொழிலாளி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்கிறாங்கப்பா, நீ ஆற்றுக்கு துணிப்பதற்காக போனாயே, ஏதாவது காரியம் செஞ்சாயா? என்ன காரியம் செய்தாய் என்று கேட்டான். அப்படி என்ன விஷயம் கேட்டா, அவன் போயிருந்தாங்க. அங்க என்ன நடந்தது? ஆற்றில் நடந்த காரியம் என்னவென்றால், இந்த தலைமை தொழிலாளி துணிமணிகளை எல்லாம் துவைத்துவிட்டு அவன் சாப்பிடுவதற்காக சில ரொட்டிகளை கொண்டு போயிருந்தான். நமக்கெல்லாம் தெரியும், ஆற்றுல வட்டா திருப்பங்கள் பார்த்துக்கலாம், மூச்சு அப்படி போகும். நம்ம துணி 2 துணி 3 துணி நமக்கு துவைச்சாலே அரை மணி நேரம் படுத்தாதான் உடம்புக்கு கழிவுறது. அவன் வந்து மூட்டு துணியை துவைக்கல, ஒவ்வொரு துணியை துவைக்கல. 3 துணியை துவைச்சா எவ்வளவு பச்சு எடுக்குங்க? அவ்வளவு துணியை துவைச்சிட்டு சாப்பிடுவதற்காக வேண்டி அந்த ரொட்டிகளை அவன் சாப்பிடுவதற்காக அமர்ந்த போது அங்கு ஒரு மலை, அந்த மலை பகுதியிலே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த ஒரு மகான் இறங்கி வருகிறார். வந்த அவர் இவரிடத்தில் கேட்டார், தம்பி அல்மீன் செய்தின் புதுவினி, எனக்கு உணவு வேண்டும், எனக்கு உணவு தருவதற்கு நீ எதையாவது வைத்திருக்கிறாயா என்று அவன் அந்த மகான் இவரிடத்தில் கேட்டார். நண்பர்களே, அவன் யாருங்க? ஊருக்கே தண்ணி கிடைக்க விடாமல் தடுக்கக்கூடிய பாவி. ஊருக்கே தண்ணி கொடுக்க மாட்டேங்க, அவனுக்கு அவர் உணவு கேட்கிறாரு. அவர் கேட்டோன்னு உணவை கொடுத்தார். அது என்ன புரியுதுங்க? எவ்வளவு கெட்டவன் கூட நல்லவர் பக்கத்துல போனா நல்லவனாயிரு. உணவை தான் கேட்டாரு அந்த பெரியவரை. தான் சாப்பிடாம அந்த உணவை அப்படியே அந்த பெரியவருக்கு தூக்கி கொடுக்குறான். 3 ரொட்டி வச்சிருந்தான், 3 ரொட்டி கொடுப்பான். ஒவ்வொரு
ரொட்டியாக கொடுத்தான். ஒவ்வொரு ரொட்டியும் சாப்பிட்டு அந்த பெரியவர் அவனுக்காக துவா செஞ்சார். முதல் ரொட்டியை கொடுத்தான். முதல் ரொட்டியை கொடுத்த உடனே அந்த பெரியவர் துவா செஞ்சார். யா ஹஸான் மகரல்லாஹு தம்மக வ ஸஹர கல்பக, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பானாக, உன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவானாக என்று துவா செஞ்சார். இரண்டாம் ரொட்டியை கொடுத்தான். அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு மகரல்லாஹுக்க மா தகத்தம மின் தம்பிக்க ஒமா சாப்பிட்டார, நீ முன்னாடி செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், இனிமேல் ஏதாவது பாவத்துக்கு அறையும். 3 ரொட்டியில முக்காலத்துக்கு சேர்ந்தவர் மூணாவது ரொட்டியை இந்த வண்ணாங்க கொடுத்தா அவர் வாங்கினாரு. வாங்கி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு இந்த பெரியவர் துவாசிட்டாரு. பலந்தா உனக்கு ஹசனன் கிருஷ்ணா, நீ எனக்கு ரொட்டி கொடுத்த அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கம் தருவானாக, சொர்க்கத்து மாளிகையை அல்லாஹ் அவனுக்கு கட்டி தருவானாக என்று அந்த பெரியவர் துவாசித்தார். இதுக்கு பிறகு வண்ணா ஊருக்கு வரார். மக்கள் பேசி சொல்லுவாங்க, ஈசானத்தில் கொண்டு அக்னி நீ மா சாய்த்தல் யோக நிழல் ஆசனாசி, எப்பா குளித்து வைக்க போனீங்க, ஏதாவது நல்ல காரியம் செஞ்சியா என்று கேட்டாங்க. இப்போ அவன் விஷயத்தை எல்லாம் சொல்லுவான். இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஈசானத்தில் சொன்னாங்க, கண்டிப்பா உன்னுடைய துணி மூட்டைகளை அனுப்பிக்காது, துர்கத்தூர் நாட்டுக்காக இந்த வக்காலம் உன்னுடைய துணி மூட்டைகளை அனுப்பிக்காது என்று ஈசானத்தில் அவன் அழுத்து காட்டினா ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு கைது செய்யப்பட்டிருக்கு. அதற்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கு. ஈசானத்தில் அந்த பாம்புகிட்ட பேசுறாங்க, கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நீ இவன் வேலையை முடிக்கவில்லையா? இவன் வேலையை முடிக்கத்தானே உன் வேலை, இவன் வேலையை முடிப்பதுதானே உன் வேலை. வந்தாயே கொட்டவில்லையா, ஏன் கொட்டவில்லை என்று பாம்பிடத்திலே ஈசானேனா கேட்டபோது இந்த பாம்பு பாருங்க, நான் கொட்டுற மாதிரியா இருக்கிறேன், நான் கொட்ட போனேன், மலைக்கு கட்டி கொடுத்தாரு. இவன் போனான்ல துவா செஞ்சா, அவங்க உணவு கொடுத்தான்ல, அந்த பெரியவர் துவா செய்யும் பொழுது நான் கொட்டுவதற்காக தயாராக இருந்த நேரத்தில் தர்மம் செஞ்சான். பெரியவர் வந்தாரு, துவா செஞ்சாரு. நான் பார்த்தேன், அங்க ஒரு மலக்கு இருந்தாரு. இந்த பெரியவர் துவா செஞ்சாரா, மலக்கு எப்போதும் ஆகி இவர் கேட்ட 3 துவாவுக்கும் பெரியவர்கள் கேட்ட 3 துவாவுக்கும் மலக்கு ஆங்கி சொன்னாரு. ஆங்கி சொல்லி பேசாம போக வேண்டியதானே, என்னை கைது பண்ணிட்டு கடிவாள பூஜையை கட்டி கொண்டு மலக்கு போயிட்டாரு. நான் எப்படி கொட்ட முடியும்? அப்போ ஈசானேஸ்வரன் சொன்னாங்க, நீ இன்னைக்கு காலியா இருக்கணும், இன்னைக்கு நீ செத்து போயிருக்கணும், பாம்பு குடிச்சிட்டு இறந்து போயிருக்கணும். நீ செஞ்ச தர்மத்தினால தர்மம் கலை காத்திருக்கிறது. அந்த நல்லவருடைய துவா நீ செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறது. இதானுக்கு நாமல நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். வருங்காலத்திலாவது பாவம் செய்யாமல் உன் வாழ்க்கையை புதுப்பித்துக்கொள், சீராக்கிக்கொள், புனிதமாக்கிக்கொள் என்று ஈசானேலாம் அவனுக்கு துவா செய்த வரலாறை நாம் பார்க்கிறோம். ஆக நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை நமக்கு பெற்றுத் தருகிற ஒரு ஒவ்வொரு காரியம்தான் அல்லாஹ்வின் பாதையிலே முடிந்த அளவுக்கு நாம் செலவு செய்யணும். தினசரி ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க. தினசரி நாயகனுடைய துஆ நமக்கு கிடைக்கணுமாங்க. நம்ம என்னையே செய்யணும்? தினசரி அல்லாஹ்வின் பாதையில தர்மம் செய்யணும். அதுக்கு தான் நான் சில பேருக்கு ஐடியா சொல்றேன். அதாவது தினசரி நான் மிஸ்கினை எங்கே போய் சேர்றது, மிஸ்கின் வந்தாதானே கொடுக்கணும், எங்கே போய் மிஸ்கினாக சேர்றது, மிஸ்கின் கிடைக்காதா கூட இருக்கிறாரு, மிஸ்கின் ஆக்க முடியுமா, கண்டைக்குள்ள வந்துடுறாரு. அப்படி என்ன பண்ணுறது? வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க. அந்த உண்டியலுக்கு பேர் தர்மத்தின் உண்டியல். அந்த உண்டியல்ல டெய்லி ஒரு காசை போட்டுருங்க. அல்லாஹ்வை நாடி, அல்லாஹ்வின் பாதையை செலவழித்து ஒரு நாடி தினசரி ஒரு பங்கு அந்த உண்டியில சேர்ந்துட்டா அங்க காசு விடும்பொழுது வீட்டுக்கு வந்துடும். வாரத்தினுடைய கடைசியில அல்லாஹ்வின் பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது நல்ல கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நசீபாக தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.